குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி மேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்பெஷல் டெட்டு பேப்பர் ஒன். ஏற்கனவே நம்ம சைக்காலஜி இங்கிலீஷ் பார்த்துருக்கோம். தமிழ் பார்க்கலான்னு பார்த்தாக்கா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் சரியாக சிஸ்டத்தில் வரல. அதனால் மேக்ஸ் பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின். இந்த ஃபஸ்ட்டு கொஷினில் வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ? பிளேஸ் வேல்யூனாக்கா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும். பிளேஸ் வேல்யூ ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸுன்னு. அதனால் நம்ம 7க்கு பிளேஸ் வேல்யூ கேட்குறதால ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸ். அப்போது 7000. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சி த செகண்ட் கொஷின். த சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 85. த டிஃப்ரென்ஸ் இஸ் 15. ஃபைண்ட் த லார்ஜர் நம்பர். நீங்கள் உடனே என்ன செய்வீங்கனாக்கா 85ல் 15 லெஸ் பண்ணி 70 தானே வருது, இந்த ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு பார்ப்பீங்க. அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸை சம் பண்ணும்போது 85, அதனுடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. இப்போ 1 நம்பர் இஸ் 85ல் சம்மு தான் 85. அதனால் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா இந்த 85ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா சம்மு அதனுடைய டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணும்போது 100 வருது. டிவைடட் பை 2னா 50. த 1 நம்பர் இஸ் 50, டிஃப்ரென்ஸ் இஸ் 15. ஸோ ஸ்மால் நம்பர் இஸ் 35, லார்ஜர் நம்பர் இஸ் 50. ஸோ அவங்க லார்ஜர் நம்பர் தான் கேட்குறாங்க, 50. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சம்மு தான் 85, 1 நம்பர் கிடையாது. 1 நம்பர் இஸ் 85னாக்கா நீங்கள் அதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கறதால நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி லார்ஜர் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சி த தேர்ட் கொஷின். எல்சிஎம். வாட் இஸ் த எல்சிஎம்? எல்சிஎம்னாக்கா என்னது, 2 நம்பரையும் போட்டுக்கிட்டு இந்த டானா வகுத்தல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம 6ஆல் கூட வகுக்கலாம். 6ஆல் வகுக்கும்பொழுது என்ன வருது, 6 12, 3 18. இப்போ எல்சிஎம்னால் இவனுக்கு காமனாக இருக்கிறவங்களையும் எடுக்கணும், காமன் இல்லாமல் இருக்கிறவங்களையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு என்னது, 6 2s are 12, 12 3s are 36. 36 is the answer. அதே HCF பண்ணால் காமனாக இருக்கிறவங்கள மட்டும்தான் எடுக்கணும். ஸோ 24, இங்கே பாருங்கள், 24 36. இவனுக்கு என்னது காமனு, 12 எடுக்கிறோம். 12 எடுத்தால் 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. ஸோ HCF இஸ் the highest common factor is 12 only. காமனாக இருக்கிறவங்க HCF என்னது, லீஸ்ட்டு காமன் ஃபேக்டர். லீஸ்ட் இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இது லீஸ்ட்டு இப்போ லீஸ்ட்டு காமன் மல்டிபிள். ஸோ 12 திஸ் இஸ் த 36 ஆன்சர். திஸ் 12 is the common factor, highest common factor. See here, simplify. 3/4 1/2. 3/4 1/2. 3/4 என்ன செய்வோம், முக்கால்னுவோம், இது அரைன்னுவோம், 1/4. ஸோ அது நம்ம என்னது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நம்ம மாற்றும்போது 5/4ன்னு வந்துடும். ஆனால் ப்ராப்பராக இதை என்ன செய்யணுன்னாக்கா 4 எடுத்துக்கணும். 4 எடுத்துக்கிட்டு இங்கே 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இவன் 4 ஆகிடுறான், அதனால் 2 5/4ன்னு ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த 4ம் 2ம் இருந்ததுன்னா இதனுடைய மல்டிப்ளிகேஷன் 4. அதனால் 4ஐயே இங்கே எடுத்துக்கலாம். இங்கே 2 ஆனது 2 டைம்ஸ் பிகராக இங்கே வந்திருக்கு. அதனால் மேலேயும் நம்ம என்ன செய்யணும், நியூமரேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணும்போது 2 வரும். 3 + 2 5ன்னு இங்கே வந்துடும். நீங்கள் வாய் வழியாகவே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், 0.75 ஃப்ராக்ஷன். இப்போ எத்தனை ஸ்தானம் இருக்குதோ, இந்த டெசிமல்ஸ்க்கு அண்ணாண்ட எத்தனை ஸ்தானம் இருக்கோ அவனை ஹோல் நம்பராக மாற்றிட்டு அவனை இப்படி கீழே போட்டுக்க வேண்டியதான். அப்போ 75/100 டிவிஷன் ஃபார்மில். இங்கே பாருங்கள், அடுத்தது வாட் இஸ் த 15% ஆஃப் 200? 15 எப்படி போட்டுக்கிட்டு /100. இப்போ இவன் என்ன செய்கிறான், கேன்சல் ஆகிடுவான். கேன்சல் ஆகிட்டு 15 × 2 என்னது 30. 30 இஸ் த ஆன்சர். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷினை ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷனை பாருங்கள், எதுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை டிக் பண்ணுங்கள். எல்சிஎம் பாருங்கள், HCF பாருங்கள், சிம்ப்ளிஃபை. இந்த 4 ஆப்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு
எது சூட்டபுளாக இருக்கோ அதை போடுங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் பர்சன்டேஜ்னால் இந்த மாதிரி தான் போடணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், எ ஷாப்கீப்பர் பைஸ் அன் ஐட்டம் ஃபார் 400 rupees 400 480க்கு சேல் பண்ணுறாரு. அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? இதில் 80 rupees ப்ராஃபிட்டு. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறோம். ப்ராஃபிட் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ கேட்டாக்கா பையிங் வேல்யூ பேஸ் பண்ணி தான் நம்ம போடணும். எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் போடணும். அப்போ 400க்கு தான் நம்ம வாங்கணும், 80 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். அப்போ இன்ட்டு 100, திஸ் ஒன் இஸ் 4 times 20. அப்போ ஸோ வி கெட் 20%. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? PNR by 100. PNR by 100. P is the principal 1000, N is 3 year, rate of interest is 5%. So 1000 into 5 into 3 divided by 100. இதெல்லாம் நீங்கள் இதை 10 times அடிக்கலாம். இங்கே வந்து 10 5s are 50, 53s are 150. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR by 100. PNR by 100 இது வந்து 7th போர்ஷனில் வருது. பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். பெரிமீட்டர் மீன்ஸ் இதனுடைய சுற்றளவு. ஸ்கொயர்னா என்னது? 4 பக்கங்களும் ஈக்குவலாக இருக்கும், அதான் ஸ்கொயர். பெரிமீட்டர்னால் சுற்றளவு 4A. அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4A. ஸோ 4 9s are 36 is the answer. The area of the rectangle 12 cm breadth. அப்போ லென்த் அண்ட் பிரெத், நீளம் இன்ட்டு அகலம் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். 12 5s are 60. சம் ஆஃப் த ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளை உள்ள ஆங்கிள்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 180 வரும். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கொஷின் கூட கேட்கலாம். இப்போ வந்து 3 ஆங்கிள்ஸை கொடுத்துட்டு இது வந்து ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சம் பண்ணி பார்க்கணும். சம் பண்ணி பார்க்கும்போது 180 விட எக்ஸீட் ஆனாலோ குறைஞ்சாலோ அது வந்து ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணாது. கரெக்டாக நீங்கள் குட்டியோன்னு முக்கோணம் போட்டாலும் சரி, பெரிய முக்கோணமாக போட்டாலும் சரி, த சம் ஆஃப் த இன்டர்னல் ஆங்கிள் இஸ் என்னது 180 டிகிரி தான். அதை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிடலாம். ஸோ வந்து 180 டிகிரி தான் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ரைம் நம்பர்? ப்ரைம் நம்பர்னால் என்னது? அந்த நம்பரை ஒன்றையும் தன்னையும் மட்டுமே வகுத்தியாக கொண்டவை ப்ரைம் நம்பர். மற்றதெல்லாம் அவர் வந்து வகுத்தியாக இருக்காது. அப்போ 21 வந்து 7 3s are 21, 9 3s are 27. இங்கே 29 மட்டும்தான். அதுக்கு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 29 தான். ஸோ C இஸ் த ஆன்சர், ப்ரைம் நம்பர். தட் இஸ் it has no divisors other than the one and itself. ஒன்றையும் தன்னையும் மட்டுமே வகுத்தியாக கொண்டவை ப்ரைம் நம்பர் பகா எண்கள். இங்கே பாருங்கள், 2 + 2 4, 4 + 4 8, 8 + 8 16, 16 + 6 32. இதுக்கு ஃபார்ம் வந்து இங்கே பாருங்கள் சால்வ் 7% ஆகும். இப்போ என்ன செய்யணுனாக்கா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது, இங்கே மட்டும் வந்து எக்ஸை இந்த வச்சு லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு நம்பரை என்ன செய்யணும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது டிவிஷனில் மாறி ஈக்குவல்ட்டுக்கு. இப்போ ஈக்குவலை நடுவில் வச்சிங்கன்னா இந்த சைடில் உள்ளது ரைட் சைடு, இது வந்து RHS சைடு, இது வந்து LHS சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது பெருக்கல்ல இருந்தால் வகுத்தலில் போகும், கூட்டலில் இருந்தால் கழித்தலில் போகும், மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் டிவிஷனில் போகும், அடிஷனாக இருந்தால் சப்ராக்ஷனில் போகும். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த வேரியபிள்ஸ் கூட அது என்ன பாண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த 56 divided by 7. ஸோ we get 8. If a number is increased by 20%, it becomes 60. இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, அது வந்து 20% இன்க்ரீஸ் ஆனால் அது வந்து 60. அப்போ ஒரு பங்கு இருக்கும் பொழுது அது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதனுடைய ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 20% இன்க்ரீஸ் ஆகும்போது 60னா அப்போ என்னது 0.2%. 20/100 என்னது 20/100 0.2 வருது இல்லையா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0.2 வருது. அப்போ ஒரு மடங்காக இருக்கிறது 1.2 பங்கில் இருக்குது. அப்போ 1.2 மடங்கில் உள்ளது 60னா இப்போ என்ன செய்யணும்? 60 இந்த 1.2வால் டிவைட் பண்ணணும். we get 50. அதுக்கடுத்து பாருங்கள், வாட் இஸ் த பை வேல்யூ? 3.14.
அது நம்மளுக்கு கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மார்ச் 14th நினைப்பு வச்சு, மார்ச் 14 இதை ஞாபகம் வச்சுங்க. ஆல்ஃப்ரட் ஐன்ஸ்டீன்றவர் பிறந்தார். இப்போ போர்லாம் நடந்தது பாருங்கள், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் நடந்தது பாருங்கள். அங்கே பிறந்தவர் தான் ஆல்ஃப்ரட் ஐன்ஸ்டீனு. அவர் தெரியாதவர் இருக்க முடியாது. அவருடைய பிறந்த நாளில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு. அவருடைய பிறந்தநாள் மார்ச் 14, அதாவது 3வது மாதம் 14ஆம் தேதி அவருடைய ஹாப்பி பர்த்டே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது மாதத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 3.14 அவருடைய பிறந்தநாளை பைடேவாக கொண்டாடுவாங்க. அதனால் இதை மறக்கவே மறக்காதீங்க. ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் 7 cm. பாருங்கள், சர்க்கிள் ரேடியஸ் என்னது 7 cm. சர்க்கம்ஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா 2πr. ஆரம்னாதுங்க 7. அப்போது இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். we get 44. 7க்கு 7க்கும் அடிச்சிட்டிங்கனாக்கா 2 × 24 44. which of this is an examples of the set mathematics? set பாருங்கள், a well defined collection of the distinct object. சேம் ஆப்ஜெக்ட் இல்லை, ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கணும், அதுதான் ஒரு செட்டு அப்படின்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. பாருங்கள், நெக்ஸ்ட் 20th கொஷின். இன் எ நம்பர் சிஸ்டம் த பேஸ் ஆஃப் த பைனரி சிஸ்டம், பைனரி அப்படின்னாலே 2. which pedagogical approach in the mass emphasis concrete pictorial abstract. நம்ம என்ன செய்வோம், ஒரு 100 பிள்ளைங்களுக்கு ஒரு பொம்மையை வரைஞ்சி அந்த 6th இருக்கும் பாருங்கள், ஒவ்வொரு 100 பிள்ளைங்களுக்கு ஒரு பொம்மையை அது பண்ணிக்கும். அப்போ 500னா 5 பொம்மை வரைஞ்சா போதும். ஒரு மாம்பழங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பிக்டோரியல் அப்ஸ்ட்ராக்டாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அது என்ன மெத்தட்னா என்னது கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் ப்ரூனர்ஸ் அப்ரோச், ஜெரோம் ப்ரூனர்ஸோடைய கான்க்ரீட் பிக்டோரியல் அப்ரோச் அப்ஸ்ட்ராக்ட். இங்கே பாருங்கள் 22ல் ஆவரேஜ் ஆஃப் த 10-20னாக்கா ஆவரேஜ் கேட்டாங்கனால என்ன செஞ்சணும், எல்லாத்தையும் கூட்டி எத்தனை ஐட்டம் டிவைட் எத்தனை ஐட்டமோ அதில் டிவைட் பண்ணணும். திஸ் இஸ் 1 2 3 4 ஐட்டம்ஸ் இல்லையா, அதனால் 4 சம் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ண வேண்டும் தான். தட் இஸ் த ஆவரேஜ். அ நம்பர் when divided by 5 gives quotient 8. அப்போ இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ரிமைண்டரை ஆட் பண்ணுங்கள், we get the answer. which of the following is not a quadrilateral? குவாட்ரிலேட்டரல்னாலே 4 pages இருக்கும். அது எந்த ஷேப் வேணால் இருக்கும். ஸ்கொயர் ஹாஸ் a 4 page. ட்ரையாங்கிள் ஒன்லி 3 page. ராம்பஸ் இஸ் த ராம்பஸ் ஆல்சோ என்னது காஜு கட்லை மாதிரி இருக்கும். ட்ரப்பீசியம், these are all 4 pages. this is triangle only 3 page. so not quadrilateralனா இந்த B ஆன்சர் தான். the smallest 4 digit number, ஸ்மால்னாலே 0, ஸ்மால்னாலே சின்னதுன்னு நினைப்பு வச்சுக்கோங்க. 4 digitனா 3 0வும் 1 இருக்கணும். அப்போ அவ்வளோதான். இது வந்து 6th போர்ஷனில் ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ. இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்ததுன்னா ப்ளஸ் சைனும் ஒரு நம்பர் ப்ளஸ்ஸும் ஒரு நம்பர் மைனஸும் இருந்ததுன்னு வச்சுங்க, ஒற்றை குறியினவற்றை கூட்டு, எதிரெதிர்குறியாக இருந்தால் கழிச்சிடு. அவன் கூட்ட சொன்னாலும் சரி தான். இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஏற்கனவே சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிடுங்கன்றீங்க. எப்படி சாப்பிடுவீங்க? அவங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் நம்ம சாப்பிட முடியாது. அதே போல் தான் இங்கே வந்து கூட்டல் குறி தான் இருக்குது. ஆனால் கூட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டக்கூடாது, சப்ராக்ட் தான் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் சைன் இருக்குது. 5க்கு நெகட்டிவ் சைனு, 8க்கு ப்ளஸ் சைன் இருக்குது, ஆப்போசிட் சைன் இருக்குது. ஆப்போசிட் சைன் இருந்தாலும் சப்ராக்ட் பண்ணணும். அவன் கூட்ட தான் சொல்லுவான், ஆனால் நம்ம கூட்டக்கூடாது, கழிக்கணும். அதான் முக்கியமானது இதில். வாட் இஸ் த ஆன்சர்? இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ -5 + 8 போது ஆப்ஷன் பாருங்கள், -13 3. வாட் இஸ் த ஆன்சர்? 3 இஸ் த ஆன்சர். இங்கே பாருங்கள், த வால்யூம் ஆஃப் தி க்யூப்னாலே என்னது க்யூப் பாருங்கள், யூனிட்ஸ் எல்லாம் க்யூப்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ க்யூப்னால் இந்த எந்த லென்த்து கொடுத்துருக்காங்களோ அதை என்னது க்யூப் போட்டுக்கலாம். 4 × 4 × 4. தட்ஸ் ஆல். விச் டீச்சிங் எய்ட் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் த ஃப்ராக்ஷனுக்கு? என்னது கட்டம் தான், வேறு என்ன? ஃப்ராக்ஷனை கற்றுக் கொடுக்க இந்த கட்டம் இல்லாத முடியாது. வாட் இஸ் த ஆன்சர்? ஃப்ராக்ஷன் ஸ்ட்ரிப்ஸ்
or charts and real objects is the suitable. Ramanujam, the renowned Indian mathematicians, made major contributions. அவர் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் நம்ம இந்தியாவுக்கு? கணித மேதையான ராமானுஜம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார்? நம்பர் தியரி. இந்த கண எண்கள்லாம் அவர் ஹாரிஸ் அவர் கார் ஓட்டிக்கிட்டு வந்திருப்பார், அவருடைய நண்பர். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நம்பருடைய வேல்யூவை சொல்லுவார். நம்பர் தியரிக்கு நிறைய ஆயிரக்கணக்கான தியரி செய்திருக்கார். அப்போ நம்பர் தியரி அண்ட் இன்ஃபினிட்டிவ் சீரீஸ், அந்த ஃபிபினோசி நம்பர்ஸ் மாதிரி சீரீஸ்லாம் இருக்கு இல்லையா, எண் தொடர்கள், இதெல்லாம் இவர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நிறைய ஆயிரக்கணக்கான தியரிஸ். அப்போ பி ஆன்சர். ஸ்ரீனிவாசா ராமானுஜம் மே கிரவுண்ட் பிரேக்கிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் to the number theory, infinity series and continued fractions. இப்போ சயின்ஸ் பார்க்கலாம். Which organ is and the human body is primarily responsible for the pumping? அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஈஸியான கொஷின் தான். பம்பிங் பிளட்டை பம்பிங் பண்ண ஆர்கன் எது? ஹார்ட்டு. photosynthesis is green plants takes place mainly in the photosynthesis. See, leaves. சூரிய வெளிச்சத்தை கைகளை விரித்து வணங்குற மாதிரி இலைகள் சூரியனை பார்த்தோடனே என்னது ஃப்ரெஷ்ஷாகி அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கிறதுக்கு பயன்படுகிறது லீவ்ஸ். விச் கேஸ் do plants absorb from the atmosphere during photosynthesis? ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது CO2 தான் நம்மளுக்கு வேல்யூபிளாக இருக்கும், ஆக்சிஜன் அங்கே தேவையில்லை. CO2வை வச்சு தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. இங்கே பாருங்கள், விச் த ஃபாலோயிங் இஸ் த ரினியூவபிள் சோர்ஸஸ். ரினியூவபிள்னாலே என்னது? ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கொஷின்ஸ் எல்லாம். இதே மாதிரியே வந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? த ப்ராசஸ் பை த விச் வாட்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் த லிக்விட் டு வேப்பர். இது கொஷின்லேயே ஆன்சர் அப்போ வேப்பரைசேஷன். Which vitamin is produced to human skin upon exposure sunlight? சன்லைட்டுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது எது? விட்டமின் டி. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதனால் சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்குது. டிஃபிஷியன்சி ஆஃப் த விட்டமின் காசஸ் நைட் பிளைண்ட்னஸ். கண்ணு சம்மந்தமான என்னது? விட்டமின் ஏ தான். கேரட்டு, பாதாம் இதிலெல்லாம் அதிகமாக இருக்குது. விச் பிளட் குரூப் இஸ் நோன் அஸ் த யூனிவர்சல் டோனர்? ஓ அப்படின்னு வருது பாருங்கள். அப்போ டோனர், இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இந்த சாமின்ற படத்தில் கூட அந்த ஹீரோயின் பொண்ணு சொல்லுவாங்க, நான் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கேன்சர்னு அந்த காமெடியை நினச்சிக்கிட்டு போய் எல்லாம் ப்ரொபகண்டா பண்ணிடுவோம். அந்த என்னது, அந்த கேன்சர்னு ஒரு ராசி இருக்குது, கடக ராசி. அந்த நண்டு போகிற மாதிரி ஒரு சந்திரன் நண்டு விடுற மாதிரி ஒரு ராசின்றதால ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கடக ராசியை சொல்லுவாங்க. இது ரேகை. த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ த ஹவு மெனி ஸ்டேட்ஸ்? எத்தனை ஸ்டேட்ஸில் இந்த கடக ரேகை பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் வெஸ்ட் பெங்கால் 8 இந்தியன் ஸ்டேட்ஸில் கிராஸ் பண்ணுது. 10th கொஷின் பாருங்கள். விச் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர்? கங்கா. த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு என்னது? சென்னை. Who is known as the father of the Indian Constitution? Dr. Ambedkar. பீமாராவ் அம்பேத்கர். அவருடைய ஆசிரியர் பேரையே தன்னுடைய பேரோட இணைச்சிக்கிட்ட சட்ட மேதை அம்பேத்கர். இந்தியாஸ் கான்ஸ்டியூஷன் வாஸ் அடாப்டட் அது ஜனவரி 1950. த தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் நீல்கிரி தார். வரையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வரையாடு, அதை தான் நீல்கிரி தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே ஃபவுண்ட் ஆகுது? வெஸ்டர்ன் கிட்ஸில் இருக்குது. நீல்கிரி தார் தான். வரையாடு தானே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீல்கிரி தார் வரையாடு. இங்கே பாருங்கள், விச் இஸ் த மூணாறில் கூட இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வரையாடெல்லாம். நிறைய பேர் டூர் போனோம். விச் இஸ் த ஸ்டேட் பேர்ட் ஆஃப் த தமிழ்நாடு? தமிழ்நாடுடைய ஸ்டேட் பேர்டு என்ன? எமரல்ட் டவ், மரகத புறா, மாடப்புறா, க்ரீன் பீஜியன்னு சொல்லுவாங்க. எமரல்ட் டவ் நம்ம ஸ்டேட்டோடைய பேர்டு. த ப்ராசஸ் ஆஃப் த பிரேக்கிங் டவுன் ஃபுட் இன் டு த சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ். நம்ம வயிற்றில் என்ன செய்யுது? ஃபுட்டை சிம்பிளஸ்ட் ஆகுது டைஜஷன்.
Which part of the plant conducts water and minerals from the roots from the xylem? இது என்னது? பிளான்ட் கண்டக்ட்ஸ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஃப்ளோயம்னு ஒன்று இருக்குது, சைலம்னு கார்டெக்ஸ் இருக்குது, எபிடம்ஸ் இருக்குது. எதன் வழியாக போகுதுன்னா சைலம் வழியாக செல்கிறது. சாயில் எரோஷனுக்கு வந்து பெஸ்ட் ப்ரிவென்டட் பை த டீஃபாரஸ்ட்ரேஷன் அப்படின்றதுக்கு ஆப்போசிட் தான் அஃபாரஸ்ட்ரேஷன், பிளான்டிங் ட்ரீஸ். சாயில் எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறது. 3 R's. 3 Rன்னா என்னது? ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதான் என்வரான்மெண்டல் கன்சர்வேஷனுக்கு இதுதான் 3R. ரீடு ரைட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன லாங்குவேஜில் வரும். விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் கண்டெய்ன்ஸ் ஓசோன்? அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர். விச் 5-year பிளான் இந்தியா ஃபோக்கஸ்ட்? பாவர்ட்டியை போக்குறதுக்கு எந்த 5-year பிளான்னா 5th 5-year. அடுத்தது பாருங்கள். மகாத்மா காந்தி லான்ச்டு த சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ். ஆப்ஷன் பி தண்டி மார்ச், உப்பு சத்தியாகிரகம். த ஃபேமஸ் ஹூ ஃபவுண்டட் த சிட்டி ஆஃப் த பாண்டிச்சேரி நியர்பை த ஹிஸ்டாரிக்கல் போர்ட்? அரிக்கமேடு நோன் ஏன்ஷியன் ரோமன்ஸ் தான். அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்காக ரோமன்ஸு பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் அரிக்கமேடுன்ற இடத்துல அரியாங்குப்பம் பக்கத்தில் இருக்குது. Which is the main pollinating agent the most flowering plants? இன்செக்ட்ஸ் தான், பூச்சிகள் தான் ஒவ்வொரு பிளான்ட்டில் இருந்து பாலினேஷனுக்கு, அதாவது அயல் மகரந்த சேர்க்கைக்கு யூஸ் ஆகுது. குளோபல் வார்மிங் இஸ் பிரைமரிலி காஸ்டு பை த இன்க்ரீஸ் ஆஃப் த விச் கேஸ் இஸ் த அட்மாஸ்பியர்? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் வாகனங்களுடைய புகைகள்லேருந்து அதிகமாக தொழிற்சாலை புகை இதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியருக்கு கேடு விளைவிக்குது. த இவிஎஸ் கரிக்குலம் அட் த பிரைமரி லெவல் இன்டகிரேட்ஸ் வித் த சப்ஜெக்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் டுகெதர். நம்மளுக்கு இந்த கொஷின் பேப்பரே அப்படி தான் வந்திருக்கு இல்லையா? விச் அமௌங் திஸ் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ்? டயபெட்டிஸ்லாம் வராது, ஆஸ்துமா, ஆர்த்ரிட்டிஸ் எல்லாம் முட்டு வலி அதெல்லாம் வராது. அப்போ டியூபர்குலோசிஸ். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கிட்னி என்னது? எக்ஸ்க்ரீட்டிங் வேஸ்ட் அஸ் யூரின். Which Indian leader is associated with the slogan Jai Jawan, Jai Kisan? Lal Bahadur Shastri. The last and final question. Which natural resources is considered non-renewable? இது ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தாலும் பாருங்கள். கோல் நேச்சுரல் ரிசோர்ஸ். இதில் கொடுக்கப்பட்டதில் நம்மளுக்கு ரீசோர்ஸ் இஸ் கன்சிடர் நான்-ரினவபிள். இது வந்து நம்ம என்னது அதை புதுப்பிக்க முடியாது. அது வந்து கோல். ஏற்கனவே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் பார்த்துருக்கோம். இது நான் ரெனவபிள் ரிசோர்ஸ் வந்து கோல். இதில் பின்னாடி உங்களுக்கு ஆன்சரும் இதில் கொடுத்துருக்காங்க, அதனால் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சைக்காலஜிக்கு தமிழ் வந்து உங்களுக்கு நான் இப்போ போடலை, அதனால் செக்ஷன் 1 வீடியோவில் பார்த்தேன், அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த டேபிளர் காலம் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எழுதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறது அதான். ஓஎம்ஆர் ஷீட்டில் முதல்ல கொஷின் பேப்பரில் லைட்டாக அந்த ஆன்சருக்கு இடையில லைட்டாக உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. ஒரு எந்த செக்மெண்ட்டை ஈஸியாக ஃபில் பண்ணுறீங்களோ தமிழை நீங்கள் ஃபில் பண்ணிங்க ஈஸியாக அப்படின்னா தமிழ் கொஷினை செட்டாக 30 முடிச்சுடுங்க. அதுக்கு அடுத்த செக்ஷனுக்கு போங்க. இல்லை எனக்கு சயின்ஸ் ஈஸி மிஸ் அப்படின்னா அப்படி போங்க. அந்த மாதிரி செட்டாக முடிச்சுட்டு போங்க. ஒரு கொஷினையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஷேட் பண்ணுங்கள். அப்படி ஷேட் பண்ணும்பொழுது வெளியிலேருந்து உள்ளே வாங்க. அப்போ தான் அந்த வட்டம் வந்து வட்டமாக இருக்கும். இல்லாட்டி ஓவல் ஷேப்லேயும் இல்லாட்டி அரை வட்டமாகவும் தெரியும். அதனால் நீங்கள் நல்லா நீட்டாக பண்ணுங்கள். ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் அப்படின்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் யாரையும் எந்த இதுவும் பார்த்து டிஸ்டர்ப் ஆகாதீங்க. நீங்கள் கொடுக்கப்பட்ட கேள்விகளை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிவிட்டு மறு தடவை கொஷினை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டு கொஷின் பேப்பரில் லைட்டாக புள்ளி வச்சுக்கிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் போட்டு சைன்லாம் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. எல்லாம் நல்லா எழுதுங்க டீச்சர்ஸ். ஆல் தி பெஸ்ட்.